வெல்கம் பேக் டு லில்லிஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி கறி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீவன இஞ்சி 100 கிராம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண 3 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக இன்னும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங் டச்சு கொடுத்துடலாம். அரை ஸ்பூன் வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த காரத்துக்கும் இஞ்சிக்கும் மேட்சிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி கறி கோல்டு காஃப் இருக்கவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. மொத்தத்தில் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லில்லிஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.